நண்பர்களே, ஒருபுறம் இந்தியா உலகை வென்று வருகிறது, மறுபுறம் சிவப்பு தக்காளி இதற்கு எதிர்காலத்தின் மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கிறது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? விசித்திரமாகத் தெரிகிறது, சரியா? ஆனால் அதுதான் இன்றைய யதார்த்தம். சமீபத்தில் உலகின் புவிசார் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்திய இதுபோன்ற 2 செய்திகள் வெளிவந்தன. ஒருபுறம் இந்தியா பிரிட்டனுடன் அத்தகைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதன் பிறகு உலகின் 26 நாடுகள் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய வரிசையில் வந்தன. மறுபுறம் அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையிலான தக்காளி போர் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்கியது. அது புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பெரியது. அது தவறாக இருக்கும். இது வெறுமனே 2 தனித்தனி செய்திகள் அல்ல. உலகின் அடுத்த வல்லரசாக மாறும் பாதையில் அதை எடுத்துச் செல்வதற்கான புதிய இந்தியாவின் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். எனவே இந்த 2 சம்பவங்களையும் இந்த வீடியோவில் ஆழமாக புரிந்து கொண்டு, அதே நேரத்தில் இந்தியா எவ்வாறு வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்பதையும் வாய்ப்புகளிலிருந்து கற்றுக்கொள்வதையும் அறிந்து கொள்வோம். இந்த கதை வர்த்தகத்தை பற்றியது மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றியது என்பதால் நீங்கள் நிச்சயமாக வீடியோவை இறுதி வரை பார்ப்பீர்கள். ஜூலை 24, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் லண்டனில் வரலாற்று சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் FDA கையெழுத்திட்டனர். கையொப்பமிட்ட இந்த FDA என்றால் என்ன என்று இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டும். எளிமையான மொழியில், இது 2 நாடுகளுக்கும் இடையில் வணிகம் செய்வதை மிகவும் எளிதாக்கும் ஒரு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தத்தின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், இப்போது இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு வரும் 99% தயாரிப்புகளுக்கு இறக்குமதி ஏற்றுமதி வரி அல்லது கட்டணங்கள் இருக்காது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் இனி இங்கிலாந்தில் இன்னும் மலிவாக கிடைக்கும். இதன் மூலம் பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு வரும் பொருட்களுக்கான வரியும் வெகுவாக குறைக்கப்படும். அதாவது பிரிட்டிஷ் சொகுசு கார்கள், ஸ்காட்ச் விஸ்கி மற்றும் உயர்தர எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவை இப்போது இந்தியர்கள் இது முன்பை விட மிகவும் மலிவு விலையில் சந்தைகளில் கிடைக்கும். இந்த ஒப்பந்தம் தனது நாட்டிற்கு ஒரு பெரிய சாதனை என்று வர்ணித்த பிரிட்டிஷ் பிரதமர், 100% வரி விதிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் இப்பொழுது படிப்படியாக 10% குறையும் என்று கூறினார். இது முதலீட்டாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதத்தை விட குறைவானது அல்ல. இப்போது கதையின் மிகவும் சுவாரஸ்யமான கதை தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து ஒப்பந்தம் 50 மணி நேரம் கூட நிறைவடையவில்லை. உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய ஒரு போட்டி இருந்தது. மத்திய ஆசியாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் வளைகுடா வரை மொத்தம் 26 நாடுகள் FTA கையெழுத்திடுவதற்காக அதிகாரப்பூர்வ முன்மொழிவுகளை இந்தியாவுக்கு அனுப்பியது. இந்த பட்டியலில் கனடா, நியூசிலாந்து, இஸ்ரேல், ஓமன், பெரு மற்றும் பிரான்ஸ் போன்ற பெரிய மற்றும் வளர்ந்த நாடுகள் உள்ளன. திடீரென்று இந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவுடன் இணைய ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றன என்ற கேள்வி இப்போது எழுகிறது. இதற்கு பின்னால் 3 பெரிய காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, இன்றைய காலகட்டத்தில் இந்தியா உலகின் தொழிற்சாலையாக மாறி வருகிறது. ஐபோன் முதல் ரேஞ்ச் ரோவர் வரை பெரிய உலகளாவிய பிராண்டுகளின் தயாரிப்புகள் இப்போது இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. இரண்டாவதாக, இந்தியா உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாகும். இங்கு வாடிக்கையாளர்களுக்கு பஞ்சமில்லை. ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த உள்ளது. அவர்கள் இந்தியாவில் பொருட்களை விற்க விரும்புகிறார்கள். மூன்றாவதாக, இந்திய அரசாங்கம் சீன பொருட்களை சார்ந்திருப்பதை படிப்படியாக குறைத்து மற்ற நாடுகளை இந்தியாவுக்கு வருமாறு அழைக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் இந்தியாவுடன் FTA வைத்திருக்கும் எந்த ஒரு நாடும் தனது பொருட்களை இந்திய சந்தைகளில் கூடுதல் கட்டணம் இல்லாமல் விற்க முடியும். இது இருதரப்புக்கும் வெற்றி தரும் சூழ்நிலை.
அதனால்தான் இன்று ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை நம்பிக்கையுடன் பார்க்கிறது. நண்பர்களே, ஒருபுறம் இது மிகச்சிறந்த நற்செய்தி, மறுபுறம் உலகின் மற்றொரு மூலையில் இந்தியாவுக்கு மிகவும் தேவையான கடினமான பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே நடந்த தக்காளி போரின் கதை இது. என்ன நடந்தது என்றால், ஜூலை 2025இல் அமெரிக்கா மெக்சிகோவில் இருந்து வரும் ஒவ்வொரு புதிய தக்காளிக்கும் 700% பாரிய வரியை எந்த எச்சரிக்கையும் விவாதமும் இல்லாமல் விதித்தது. இது வர்த்தகப் போர் அல்ல, தக்காளி மீதான நேரடி தாக்குதல். இதன் விளைவாக மெக்சிகோவிலிருந்து தக்காளி வரத்து முற்றிலும் நின்று அமெரிக்காவின் சூப்பர் மார்க்கெட்டுகளில் தக்காளி ஒரு ஆடம்பர பொருளாக மாறியது. $1 இருந்த தக்காளி தற்போது $7 முதல் $8 விற்பனையாகிறது. மக்களின் தட்டுகளிலிருந்து சாலடுகள் மறைந்தன, பீஸாக்களிலிருந்து சாஸ்கள் மறைந்தன, உணவகங்கள் மெனுக்களை மாற்றின. இருக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் இந்த கதையின் உண்மையான ஹீரோ மெக்சிகோ. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பிறகு மெக்சிகோ மிரட்டவோ அல்லது பதிலடி கொடுக்கவோ இல்லை. அவர் மிகவும் அமைதியாகவும் விவேகமாகவும் தனது நகர்வை மேற்கொண்டார். மெக்சிகோ அமைதியாக கனடாவுடன் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்தது. இப்போது மெக்சிகன் தக்காளி அமெரிக்காவிற்கு பதிலாக நேரடியாக கனடாவுக்கு வரத் தொடங்கியது. கனடா மெக்சிகோவை அரவணைத்தது மட்டுமல்லாமல் அதற்காக ஒரு புதிய விநியோகச் சங்கிலியையும் உருவாக்கியது. உறைவிப்பான் பயிற்சி, குளிர் ட்ரக்குகள். இதனால் புதிய தக்காளி கெட்டுப்போகாமல் கனடிய தட்டுகளை அடைய முடியும். இந்த சம்பவம் முழுவதையும் இந்தியா மிகவும் உன்னிப்பாக கவனித்து வந்தது. இந்தியாவுக்கு ஒன்றே ஒன்று, சர்வதேச செய்தி அல்ல, நேரடி எச்சரிக்கை. இன்று மெக்சிகோவுக்கு நடந்தது நாளை இந்தியாவின் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் நடக்கும் என்பதை இந்தியா அறியும். பால் என்ற பெயரில் சில புதிய விதிகளை திணிப்பதன் மூலம் இந்திய விவசாயிகளுக்கு தீங்கு விளைவிக்க அமெரிக்கா முயற்சிக்கிறது. சில நேரங்களில் வெங்காயம் மற்றும் சில நேரங்களில் மாம்பழம். உலகளாவிய வர்த்தகம் இனி உணர்ச்சிகளை பற்றியது அல்ல, புத்திசாலித்தனமான உத்திகளுக்கானது என்பதை இந்த தக்காளி போர் இந்தியாவுக்கு ஒரு நேரடி செய்தியாகும். நண்பர்களே, இந்த பாடத்திற்கு பிறகு இந்தியாவின் வெளியுறவு மற்றும் வர்த்தக கொள்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு நாட்டு மீதும், குறிப்பாக இந்தியா இப்போது புரிந்து கொண்டுள்ளது, அமெரிக்கா போன்ற கணிக்க முடியாத கூட்டாளியை முழுமையாக சார்ந்திருப்பது ஆபத்தானது. அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல் இனி அதன் சர்வதேச கொள்கையில் ஆதிக்கம் செலுத்துமா என்பது யாருக்கும் தெரியாது. எனவே இந்தியா தற்போது தனது உத்தியை மாற்றி வருகிறது. அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் ஐரோப்பா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜப்பான், தென் கொரியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நிலையான மற்றும் நம்பகமான நாடுகளுடன் தனது கூட்டாண்மையை வலுப்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் விதிகள் மாறாத மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் மதிக்கப்படும் நாடுகள் இவை. தேசிய பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை அளிக்கிறதோ அதே அளவுக்கு வர்த்தக பாதுகாப்புக்கும் இந்தியா இப்போது முக்கியத்துவம் அளித்து வருகிறது. ஏனெனில் சந்தையில் ஸ்திரத்தன்மை என்பது இனியும் வெறுமனே இலாபங்களுக்கான பிரச்சினை அல்ல, மாறாக நாட்டின் பொருளாதார உயிர்வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சினையாகும். இந்த புதிய மூலோபாயத்தின் இலக்கு தெளிவாக உள்ளது. அதன் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் உலக வல்லரசாக அதன் நிலையை மேலும் பலப்படுத்துகிறது. எனவே நண்பர்களே, இந்த 2 சம்பவங்களும் புதிய இந்தியாவின் தெளிவான சித்திரத்தை நமக்கு அளித்துள்ளன. ஒருபுறம் பிரிட்டன் போன்ற வல்லரசுடன் சம அளவில் ஒப்பந்தம் செய்து கொள்வதன் மூலம் இந்தியா தனது சக்தியை உலகிற்கு உணர்த்தி வருகிறது. இதன் விளைவாக மேலும் 26 நாடுகள் இதில் சேர விரும்புகின்றன. மறுபுறம் அவர் அமெரிக்க மெக்சிகோ சர்ச்சையில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தனது உத்திகளை இன்னும் வலுவாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுகிறார். இந்தியா இப்போது அதை நிராகரித்து யாரையும் நம்ப மாட்டார். அவரது கொள்கை
இப்போது தெளிவாக உள்ளது. நம்பிக்கை என்பதுதான் வியாபாரம். இந்த புதிய இந்தியா நட்புறவை பேணுவதோடு அதன் நலன்களையும் பாதுகாக்குவோம் என்று அவர் கூறினார். இந்த முழு சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்தியாவின் இந்த புதிய வர்த்தகக் கொள்கை அதை உலகளாவிய சக்தியாக மாற்ற உதவும் என்று நினைக்கிறீர்களா? கீழே உள்ள கருத்துக்களில் உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் உண்மையான தேசபக்தர் என்றால் கண்டிப்பாக ஜெய்ஹிந்த் என்று கமெண்ட்ல எழுதுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். மற்றொரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான தலைப்புடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.